Hi, November 8, 2025, the Hindu newspaper discussion. First news என்ன அப்படின்னா remove stray dog from public places orders Supreme Court. Supreme Court ஆர்டர் கொடுத்துருக்காங்க stray dogs-ஐ பப்ளிக் ஸ்பேசஸ்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம stray dogs பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, இட்ஸ் அ டெரிட்டோரியல் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அனிமல் பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகே, அந்த ரூல்ஸை பற்றி லைட்டாக நியூஸ் பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்னா சும்மா ஃபேக்ட் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாக்ஸ் வந்து டெரிட்டோரியல் அனிமல் அப்படின்றதுனால அதை என்ன பண்ணும் அப்படின்னா வேக்சினேட் பண்ணும், நியூட்ரேட் பண்ணும் அப்படின்றாங்க. எய்தர் என்னென்னா ரதர் கில்லிங்க்கு பதிலாக அதை கல்லிங் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், வேக்சினேட் பண்ணலாம், நியூட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போவும் சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வேக்சினேட் பண்ணி நியூட்ரேட் பண்ணி ஷெல்டருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ப்ளஸ் 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் ஒன்று வந்துச்சு. என்னென்னா பப்ளிக் ஆஃபீஸஸில் இருக்கக்கூடிய ஸ்டே டாக்ஸுக்கு ஃபுட்டு வைக்கக்கூடாது, யாருன்னா பப்ளிக் ஆஃபீஸஸ் வந்து வைக்கக்கூடாது. அது வந்து இது அஃபிஷியல் ரூல்ஸை வந்து இது பண்ணுது, அதாவது ப்ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்ட்ரே டாக்ஸ்க்கான இஷ்யூஸ் என்ன, அப்போ இது ரிலேட்டடாக பார்க்கும்போது மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகும். அப்போ எலஃபெண்ட்டுக்கும் அனிமலுக்கு இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் ஜென்ரலாக மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் டாக் அப்படின்னு வரும்போது ஸ்பெஷலாக சைக்கலாஜிக்கலாக மேனுக்கும் டாகுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றியும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எமோஷ்னலாக அதோட லாயல்ட்டியாக இருக்கட்டும், அதை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்ட்ரே டாக்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுனால என்னென்ன இஷ்யூஸ் கிரியேட் ஆகும், ஸ்ட்ரே டாக்ஸை வந்து உள்ளேயே எல்லாத்தையும் வச்சிருக்கிறதுனாலே என்னென்ன இஷ்யூஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பேஜில் ஒரு நியூஸில் 4th பேஜ் திருவள்ளூர் போலீஸ் கிராக்டவுன் மல்டி ஸ்டேட் சிந்தட்டிக் ட்ரக் கார்ட்டல் அப்படின்றது. அதாவது ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தோன்னா சிந்தட்டிக் ட்ரக் கார்ட்டல்ஸ் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மும்பையிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணி பெங்களூரு, சென்னை இங்கெல்லாம் வந்து ட்ரக் கார்ட்டல்ஸ் வந்து ஒரு மேஜர் கார்ட்டலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க திருவள்ளூர் போலீஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இங்கே இன்டர்னல் செக்யூரிட்டியில் ட்ரக்ஸ் எந்த அளவுக்கு இந்தியாவில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் நோட் பண்ணுறதுக்காக இந்த நியூஸ் வந்து தேவைப்படும். ஓகே, அவ்வளோதான். அதுக்கு மேலே இதில் எதுவும் தேவையில்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 8th பேஜ் 10 bills reserved for president, 170 granted assent. ஃபைனலாக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு 170 பில்லுக்கு வந்து கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் வந்து அசென்ட் கொடுத்துட்டாரு. ஓகேவா? அப்போ ஆர்டிகல் 200 கீழே கவர்னருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, ஒரு பில் எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி ஒரு அசென்ட் பண்ணலாம், ரீகன்சிடரேஷனுக்கு எப்படி அனுப்பலாம். பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது, என்னென்னா கவர்னருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது, என்னென்னா பிரசிடென்ட்டுக்கு பில்லை ரிசர்வ் பண்ண முடியும். அது எந்தெந்த கிரவுண்டில் ரிசர்வ் பண்ண முடியும், எது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் ஆகும், எது வந்து இவராக ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு, அதாவது பர்சனல் டிஸ்கிரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஒரு பில்லை பர்சனல் டிஸ்கிரிஷன் மூலமாகவும் பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணலாம். சில பில்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பிரசிடென்ட் ரிசர்வேஷன் போயிடும். ஹைகோர்ட்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்பியூஸ், ஹைகோர்ட்ஸோட பவரை குறைக்கிற மாதிரி ஏதாவது பில் இருந்தாலோ, இல்லை அப்படின்னா யூனியன் லாஸையோ இல்லை கான்ஸ்டியூஷன் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பில் இருந்தாலோ ஸ்ட்ரெயிட்டாக பிரசிடென்ட்டுக்கு போகும். இதெல்லாம் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஜென்ரலாக கவர்னருக்கு கூடிய பவர்ஸ் என்ன, ஒரு பில்லு மேலே கவர்னருக்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து வச்சு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு 10th பேஜ் சஸ்டைனபிலிட்டி சப்மிட் 2025 சென்னையில் நடந்திருக்குமா. ஓகேவா? அதாவது இந்த ஹிந்து குரூப் வந்து நடத்திருக்காங்க. இதில் உள்ளே இருக்கிற எந்த நியூஸுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதில் வாட்டர் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. அப்போ வாட்டர் ஃபுட் பிரிண்ட்னா என்ன அப்படின்றது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா அடாப்ஷன் ஆஃப் க்ளீன் டெக் நீட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் என்கேஜ்மெண்ட். நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம க்ளீன் எனர்ஜி கொண்டு வரது பிரச்சனை கிடையாது. அதில் என்ன இருக்குது அப்படின்னா அதை டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட ஸ்கில்ஸ் இருக்கா, அந்த அளவுக்கு பாப்புலேஷன், அது ஸ்கில்டு பாப்புலேஷன் இருக்காங்களா அப்படின்றது மேட்டர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனுக்கு ஃபாரஸ்ட்டை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் பற்றியும் பேசியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பீசிஸ் கொடுத்துருக்காங்க சென்னா ஸ்பெக்டாலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்பெக்டாபிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஸ்பீசிஸ் வந்து இன்வேசிவ் ஸ்பீசிஸு. ஓகேவா? அது எங்கே இருக்குது அப்படின்னா முதுமலை டைகர் ரிசர்வில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ் எங்கேருந்து வந்துச்சு, ப்ளஸ் முதுமலை டைகர் ரிசர்வ் பற்றி லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீலகிரிஸில் இருந்து. ஓகே, ஸோ இதில் என்னென்னா இந்த டாபிக்ஸை மட்டும் படித்து வச்சுக்கோங்க, இதில் வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல் பேஜ்மா 14th பேஜ் டர்ன் அவுட் பம்ப், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முடிஞ்சு பீகாரில். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் முடிஞ்சு, செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் நடக்க இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷனில் நம்ம ஆல்ரெடி நேற்று ஒரு நியூஸ் பார்த்தோம். 64% வந்து பார்த்தோன்னா ஓட்டர் டர்ன் அவுட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த கான்ஸ்டியூன்சியில். திஸ் இஸ் த ஃபஸ்ட் எவர். அதாவது இதுக்கு முன்னாடி 50, 54 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் 64 வந்திருக்கு. அப்போது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துனதுனால எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது, ஓட்டர் டர்ன் அரவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் ரூலிங் பார்ட்டிக்கு இருக்கிற ரோலையும் தாண்டி அப்போசிஷன் பார்ட்டிக்கு நிறைய ரோல் இருக்குது.
ரோல் இருந்திருக்கு. ஓகே, இவங்க 2 பேருமே சேர்ந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பெட்டராக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூலிங் பார்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஆதாரம் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரூலிங் அப்போசிஷன் பார்ட்டியோட நிறைய அப்போசிஷன்னாலையும் அவர் நிறைய டேட்டாஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணதுனாலையும் நிறைய டெம்ப்ளேட்ஸ் காட்டினதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா திரும்பவும் ஆதார் லிங்க்டையும் கொண்டு வந்துச்சு சுப்ரீம் கோர்ட். அப்போ அப்போசிஷனோட ரோலும் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்ன ஓட்டர் அதிகார் யாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி நடத்தினது சரி, அதாவது என்னென்னா அப்போசிஷன் லீடர் நடத்தினது. ஓகே, அதனாலலாம் என்னாச்சு அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பெட்டராகவும் எஃபிஷியண்ட்டாகவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிகல். நெக்ஸ்ட்டு ஷட் டவுன் ஷோ டவுன் அப்படின்றது தேவையில்லாமல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா யூஎஸ் ட்ரம்ப் வந்து 39 பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை கவர்மெண்ட் ஆஃபீஸஸை பார்ஷியலி க்ளோஸ் பண்ணார். இப்போ பார்ஷியலி க்ளோஸ் பண்ணதுனால அதாவது பேமெண்ட் இல்லாமல் ஆஃபீஸஸ்க்கு பேமெண்ட் இல்லாமல் இப்போ ஆப்வியஸாக என்ன நடக்கும், எல்லாருக்கும் இன்கம் கம்மியாகும், இன்கம் கம்மியாக டிமாண்ட் எல்லாமே கம்மியாகும் அப்படின்றது. அப்போ இது வந்து ஒரு பேக் ஃபயரு, அதாவது அவங்க எக்கனாமிக்கே ஒரு ஸ்லோ டவுன் வரும். ஸோ அது தெரியாமல் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃப்ளைட்ஸும் வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் யூஎஸ் ஃப்ளைட்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க நிறைய இதில் இருந்து. ஏன் அப்படின்னா ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இல்லை, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு அமிச்சதுனால ஒர்க் ஃபோர்ஸ் இல்லாததுனால யாராலையும் மேனேஜ் பண்ண முடியல, நிறைய ஃப்ளைட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதோட லிங்க் பண்ணி H1B விசாஸ் இன்க்ரீஸ் ஆனது, டேரிஃப் பிளான் இன்க்ரீஸ் ஆனது, இது எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதான். ஓகேவா? அப்போது ஒரு இடத்த எக்கனாமி வந்து ஒரு மேன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகும் அப்படின்றதையும் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் அண்டு மம்தானி மாடல் அப்படின்றது. ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ மார்க்கெட், ஓவராக ஃப்ரீ மார்க்கெட், அதாவது லிபரல் ஓகே, நியோ லிபரல் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் மம்தானி மாடல் அப்படின்றது என்னென்னா இப்போ நியூயார்க்கு புதுசாக ஒரு மேயர் எலெக்ட் ஆகிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வெல்ஃபேர் மாடலை வந்து இது பண்ணுறாங்க. என்னென்ன பாலிசிஸ்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன், ஓகேவா, ஃப்ரீ பஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரீ ரெண்ட், அதாவது ரெண்ட் இல்லாமல் வந்து ஸ்டே பண்ணுறது. அப்போது இது எல்லாமே என்ன அப்படின்னா வெல்ஃபேரிசம், ஓகேவா, வெல்ஃபேர் மாடல். ஆனால் அப்படியே ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். ஓகே, அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃப்ரீ மார்க்கெட், வெல்ஃபேர்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்போது கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வெல்ஃபேர் இது பண்ணணும், எந்த அளவுக்கு ஃப்ரீ மார்க்கெட் இது பண்ணணும். எக்ஸ்ட்ரீம் வெல்ஃபேர் என்னன்னா பேக் ஃபயர், ஓகே, இன்எஃபிஷியன்சி கிரியேட் பண்ணும். ஓகே, அது என்னன்னா செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணாது, குவாலிட்டி இருக்காது. சரி, ஓவராக வெல்ஃபேர் போயிடுச்சு அப்படின்னா. அதேமாதிரி ஓவராக ஃப்ரீ மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ டேலண்ட் அண்ட் வில்லை பொறுத்து மொத்தமாகவே டேலண்ட் அண்ட் வில்லு அப்படின்னா இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகும். அப்போ கவர்மெண்ட்டோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஃப்ரீ மார்க்கெட்டையும் வெல்ஃபேர் மாடலையும் பேலன்ஸ் பண்ணுறதா கவர்மெண்ட்டோட வேலை. லைக் இந்தியா மாதிரி நம்ம வந்து பெட்டராக பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எ வைடர் எஸ்ஐஆர் ஹேஸ் மொமெண்டம் பட் இட் ஸ்டில் நீட்ஸ் டெஸ்ட் அப்படின்றது. ஓகே, எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துனா இட்ஸ் எ குட் இனிஷியேட்டிவ். ஆனால் இதில் இன்னும் என்ன தேவைப்படுது அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஃபார் ஆல் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ அஸ்ஸாமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்னென்னா மைக்ரண்ட்ஸ் அதிகம், ஓகே, இமிக்ரண்ட்ஸ் அதிகம் அப்படின்றதுனால அங்கே வேறு மாதிரியான லீகல் ட்ராக் இருக்குது. அஸ்ஸாம் அக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நேஷனல் ரெஜிஸ்ட்ரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரே சைஸ் நம்ம ஆதார் லிங்க்டு தான் பண்ணுவோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே சூட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ப்ளஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் டிரான்ஸ்பரன்சி தேவை, அக்கௌண்டபிலிட்டி தேவை, எஃபிஷியன்சி தேவை அப்படின்னு பேசியிருக்காரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ 18th பேஜில் வந்தே மாதரம் வாஸ் ஃப்ராக்மெண்டட் இன் 1937. அடுத்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கு போயிட்டாங்க. ஓகே, மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்தே மாதரம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஃப்ராக்மெண்டடாக யூஸ் பண்ணாங்க. அதை யூஸ் பண்ணது வந்து பார்த்தோன்னா அதாவது ஒரு சில ஸ்கிரிப்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படி ரிமூவ் பண்ணதுனால தான் பார்ட்டிஷனுக்கு வந்து வழிவகுத்துது அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதுக்கு அப்படியே இந்த பக்கம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கார்கே வந்து இல்லை, இதுக்கு வந்து மோடி வந்து சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த இஷ்யூஸ்லாம் தேவையில்லை. வந்தே மாத்திரம் அப்படின்றது யார் எழுதுனா, அதில் என்ன இருக்குது அப்படின்றது, அதில் என்ன இருக்குன்னா உள்ளே பூந்து படிக்க வேணாம், யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருப்பாங்க, அதை எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ எழுதுனாங்க, அதை மட்டும் பார்த்து வச்சோம், வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா சென்ஸ் ப்ரொபோசல் டு ரீலோகேட் லியோபார்ட்ஸ். லியோபார்ட்ஸ் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ரீலோகேட் பண்ண போகிறாங்க. ரீலோகேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது என்வரான்மெண்ட்டில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்மா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சீட்டா ரீலோகேஷன் பண்ணியிருக்கோம், நமீபியா, சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து. இப்போ லெப்பார்ட்ஸை ஏன் ரீலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமானதுனாலையும் ப்ரே ப்ரிடேஷன் அப்படின்ற ஒரு பேலன்ஸ் இல்லாததுனாலையும் அதை ரீலோகேட் பண்ணுறோம். ஓகேவா? ஜென்ரலாக இந்த ஆர்டிக்கலில் பொறுத்த வரைக்கும் லெப்பார்ட்ஸோட சில ஃபேக்ட்ஸ் மட்டும், ஐயூசிஎன் ஸ்டேட்டஸு, சைட்ஸில் அது எங்கே இருக்குது, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் எங்கே இருக்குது, ப்ளஸ் நம்ம கவர்மெண்ட் ஏதாவது அதுக்கு ப்ராஜெக்ட் நடத்துதா அப்படின்னு சொல்லிட்டு
இதுக்கு ரிலேட்டடாக என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் லேப்பார்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு 7 பிக் கேட்ஸுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதை பற்றி லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 19th பேஜ், ஐபிஓ மார்க்கெட் ரொபஸ்ட் பட் நீட்ஸ் இன்வெஸ்டர் பூஸ்ட் அப்படின்றது. ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னா எக்கனாமிக்ஸ், ஓகே, ஸ்டாட்டிக்ஸு. அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ்னால் என்ன அப்படின்றது. அதுக்கு ரிலேட்டடாக என்ன இருக்குன்னா ஃபாலோ அப் பப்ளிக் ஆஃபரிங்ஸ். அப்போ எஃபிஓன்னா என்ன, ஐபிஓன்னா என்ன அப்படின்னு மட்டும் ஒரு பேசிக் ஃபேக்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்கனாமிக் ஸ்டாட்டிக் எடுக்கும்போது ஐபிஓ எஃபிஓ கவர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸ்மா, சைனா லான்ச்சஸ் நியூ ஏர்கிராஃப்ட் கேரியர் இன் தி ஃபியூஜியான் அப்படின்றது. அது என்னென்னா ஃபியூஜியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சைனா. அது வந்து யூஎஸ் நேவியோட 4th கிளாஸ் சீரீஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே வெயிட்டேஜில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபியூஜியான் அப்படின்ற யார் வந்து லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சைனா அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ட்ரம்ப் சேஸ் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் குளோபல் ஃபோர்ஸ் இன் காசா சூன். ஆல்ரெடி சீஸ்ஃபயர் பிளானில் பேசியிருந்தார் இல்லையா, குளோபல் ஃபோர்ஸ் வந்து காசாவில் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அண்டர் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவருக்கு கீழே. அப்படின்றப்போ குளோபல் ஃபோர்ஸு காசாவில் இன்வால்வ் ஆக போகிறாங்க. இது ரிலேட்டடாக யூஎஸ் வந்து எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் அடுத்த கண்ட்ரியோட இன்டர்னல் அஃபேர்ஸில் இன்வால்வ் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்தது ஸ்போர்ட்ஸில் எது பெருசாலும். தேங்க்யூ.